காதலொன்றே மிக உயர்ந்ததடி அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். ஹே கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு மஷரஸ் vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் டு மை ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ். நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தீங்க உங்கள் சாரீ கலெக்ஷன்ஸ், அபாயா, ஸ்லிப்பு, ஹேண்ட்பேக் அப்படின்னு காட்டிட்டீங்க. ஸோ உங்கள் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ ஃபுல் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் காட்டல, ஒரு சில முக்கியமான ட்ரெஸ்ஸஸ் தான் காட்டியிருக்கேன். அண்ட் ரெகுலராக இப்போ போடுற வேர்ஸ் தான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். ஸோ வாங்க. ஸோ என்னோடய ட்ரெஸ் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி இந்த சைடில் தான் இருக்கும், கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது, அதை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. துப்பட்டி கலெக்ஷன்ஸ்லாம் இல்லை, பட் ஒரு 4 துப்பட்டி இருக்குது, அதை காட்டலான்னு நினச்சேன், பட் இந்த வீடியோவில் பண்ண முடியல. ஸோ வாங்க. ஃபஸ்ட் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்துட்டு என்னோடய லாஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு போட்டிருந்த ட்ரெஸ். அந்த வீடியோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ட்ரெஸ் டைப் பார்த்திங்கன்னா ஒரு ஷராரா டைப், அந்த கீழே பிளாசோ மேலே ட்ரெஸ் இருக்கும்ல, ஆனால் சைடில் கட்டாக இருக்கும். இது வந்துட்டு எதுவுமே கட் ஆகிருக்காது. ஸோ அடுத்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி இதனோட ஈதுக்கு போட்டிருந்த ட்ரெஸ் லாஸ்ட் இயர் நோம்பு பெருநாளுக்கு. இது ஒரு ஹாஃப் சாரீ, இது நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். அண்ட் இதை பற்றி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இதோட நோம்பு பெருநாள் ட்ரெஸ். அண்ட் இதுவுமே நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் கையில் உள்ள பீட்ஸ் எல்லாமே நானாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணது. அண்ட் சைடில் இந்த குஞ்சத்தில் வந்துட்டு பீட்ஸ் இருக்கிற மாதிரி தான் பிக்சரில் காட்டியிருந்தாங்க, பட் இல்லை எனக்கு வரப்போ. ஸோ அதையும் நான் தான் அட்டாச் பண்ணேன். அடுத்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நான் சீமாட்டியில் வாங்கியிருந்தேன். இதுவும் நோம்பு பெருநாளுக்கு இந்த வருஷம் சைடில் எடுத்து கொடுத்தது. இது வந்துட்டு ஆலியா கட் டிசைன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுவும் இந்த இயர் எடுத்தது. அண்ட் இது வந்துட்டு 27ஆம் கிழமைக்கு எடுத்தது. என்னோட பெரியம்மா அவங்க எடுத்து கொடுத்தாங்க, பட் செலெக்ஷன் நாங்கள் தான் போய் பண்ணியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா 2 சைடுமே ஒரு லாங் கட் கொடுத்த ஒரு ட்ரெஸ் டைப். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி என்னோடய கவுன் கலெக்ஷன், வெட்டிங் கவுன் கலெக்ஷன்ஸில் இதை பார்த்துருப்பீங்க. ஸோ அது நாட்டில் ஸோ அதோட வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு நார்மல் வேர் ஒரு ட்ரெஸ். இது வந்துட்டு கல்யாணம் அப்போ என் பொட்டியில் வச்சது. அண்ட் இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் நோம்பு பெருநாளுக்கு எடுத்த ட்ரெஸ். அண்ட் இதோட ஃபுல் லுக் நான் அந்த பிக்சர் காட்டியிருக்கேன்ல அந்த மாதிரி தான் இருக்கும். பெல்ட் ஷால்லாம் நல்லா கிராண்டாக இருக்கும். அண்ட் இதுவுமே வந்துட்டு நோம்பு பெருநாளுக்கு எடுத்தது, சம்திங் ஹஜ்ஜு பெருநாள் அந்த மாதிரி நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. இது எங்கள் வீட்டில் எடுத்து கொடுத்தது. இது ஸ்கர்ட் வரும். அண்ட் இது பார்த்திங்கன்னா டாப் வந்துட்டு கட் ஆகாமல் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் நல்லா கிராண்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மெட்டீரியல் இருந்தது வீட்டில். ஸோ அதை வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் துபாயிலேருந்து வராங்க அப்படி சொல்லிவிட்டு ஏன் மெட்டீரியலாக இருக்கிறத தச்சிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு போய் தைச்சோம். ஸோ அந்த ட்ரெஸ் தான் அது. அண்ட் இது பார்த்திங்கன்னா இதுவும் சம்வாட் ஏதோ ஒரு பெருநாள் எடுத்தது லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன், ஹஜ்ஜு பெருநாள்னு. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, அதனால நம்மளுக்கு வித்தியாசமாக போட பிடிக்கும்னு டபக்குன்னு எடுத்தாச்சு. அண்ட் இது கூட ஒரு இன்னரும் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் இது போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்டர் பண்ணி தான் முக்கால்வாசி எல்லா ட்ரெஸ்ஸையும் போகிறது, நம்மளுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அண்ட் அடுத்த இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு சாரியில் வந்துட்டு ஸ்டிச் பண்ண ஒரு ட்ரெஸ். அண்ட் இந்த ட்ரெஸ் வந்துட்டு ஆப்வியஸ்லி என்னோடய கல்யாண டைமில் பொட்டியில் வச்ச ட்ரெஸ் இப்போயுமே நான் வேர் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் முக்கால்வாசி ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி ஒரு கயிறு இருக்கும் பின்னாடி டைட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ அடுத்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு என்னோடய இந்த பர்த்டே ட்ரெஸ். என்னோடய விலாக்லேயே பார்த்துருப்பீங்க, என் பர்த்டே விலாகில். நான் துபாயிலேருந்து வந்ததுக்கப்புறம் உள்ள பர்த்டே சொல்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸுமே நல்ல ஒரு நீட்டான லுக் கொடுக்கும், எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நார்மல் வேர் யூஸ் பண்ணுறதுக்கு, பட் அப்பப்போ தான் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹேங்கிங்ஸில் முடிஞ்சிடுச்சு. இதெல்லாம் சாரீஸில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தது, ஃபுல் அண்ட் ஃபுல் சாரீஸ் தான். ஸோ பேண்ட் அண்ட் டாப் மட்டும், ஷால் வந்துட்டு வரல. ஸோ நெக் டிசைன்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நல்லா சூப்பராக தைச்சி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரொமோஷனுக்காக வந்திருந்தது, ஜாரா ஹோம்மேட் சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மிக்ஸ்டு ஃப்ளேவர்ஸ் அனுப்பி விட்டுருந்தாங்க. ஸோ இவங்க கிட்டக்க பாராவும் இருக்குது, இந்த மாதிரி மிக்ஸ்ட் சாக்லேட்டாகவும் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க கிட்டக்க நீங்கள் ஆர்டர் போடணுன்னா இவங்களோட வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவங்க கிட்டக்க சாக்லேட் ஃப்ளேவர்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னா ஓரியோ க்ரன்ச், கேஷ்யூ பைட், மில்கி ஹார்ட், காஃபி பைட், டார்க் சாக்லேட், ட்ரிபிள் லேயர் அண்ட் மிக்ஸ்டு நட்ஸ் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட வந்தது மிக்ஸ்டு நட்ஸ் அண்ட் யம்மியாகவே இருந்தது. நீங்கள் பேபிஸ்க்கெலாம் கூட தாராளமாக கொடுக்கலாம், பிகாஸ் ஹோம்மேட் சாக்லேட் அப்படிங்கிறதுனால. முக்கால்வாசி ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஊட்டி கொடைக்கானலில் தான் கிடைக்கும், இங்கேயுமே கிடைக்கும், பட் ஸ்டில் வந்துட்டு ஹோம்மேடாக நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கிடைக்கிறது ரொம்ப ரேர்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இவங்களோட டீட்டெயில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபங்க்ஷன் டைமில் பல்காக ஆர்டர் கொடுக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் இவங்ககிட்ட தாராளமாக கொடுக்கலாம்.
தென் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவுமே வந்துட்டு சாரியில் ஸ்டிச் பண்ணது தான். இது பார்த்திங்கன்னா சம்வாட் பட்டு சாரீ கிடையாது, ஆனால் அந்த பட்டுலேயே சில்க் சாரீ மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு சாரீ டைப். நெக் டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். எல்லாமே சேம் பேட்டர்ன் தான், பட் டிஃப்ரெண்ட் நெக் டிசைன்ஸ் அவ்வளோதான். அண்ட் இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இந்த டைம் சீமாட்டியில் நானும் என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய மதர்லாம் போய் வாங்கியிருந்தோம். ஸோ இதுவுமே ஷால் பார்த்திங்கன்னா செம்ம கிராண்டாக நல்லாயிருக்கும், பட் நார்மல் வேர் யூஸ் பண்ணுறது தான். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸும் சாரியில் தைச்சது தான். செம்ம ஒரு பொட்டு சாரீ மாதிரிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு சாரியில் தைச்சது. நான் முக்கால்வாசி சாரீ உடுத்த மாட்டேன், அதனால் இப்படி தைச்சிடுறது. ஸோ நம்ம வேர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ட்ரெஸ் வந்துட்டு நான் துபாயில் வரப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன், எனக்கு என்னோடய தங்கச்சிக்கு சேமாக. ஸோ என்னோடய பேக்கேஜில் பார்த்திங்கன்னா துபாய் பேக்கிங் வீடியோவில் இந்த ட்ரெஸ்லாம் காட்டியிருப்பேன். தென் அடுத்தது இந்த ட்ரெஸ்ஸுமே சாரியில் ஸ்டிச் பண்ணது தான். இது வந்துட்டு சுடி டைப் கிடையாது, அம்ப்ரெல்லா டைப். இதுவுமே நல்லாயிருக்கும் போகிறப்போ. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, இந்த நல்லா இருக்குமா அப்படின்னு தோணுச்சு. பட் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு ஃபிட்டாக சூப்பராக இருந்தது. அண்ட் அடுத்து இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் துபாய் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வரப்போ இந்த ட்ரெஸ் எனக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி இன்னொன்று ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, அதுவும் வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். ஸோ பிக்சர் கூட நான் ஆட் பண்ணியிருப்பேன். இந்த ட்ரெஸ் வந்துட்டு நான் சீமாட்டியில் வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள் தான். இது கூட ஒரு அட்டாச் பெல்ட் கூட இருக்குது. ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் அந்த ட்ரெஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் ஆக்சுவலி. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்த மாதிரி ட்ரெஸ் இங்கே கிடைக்கிறது கொஞ்சம் ரேருன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த இந்த க்ரீன் ட்ரெஸ் வந்துட்டு இந்த தடவை துபாயிலேருந்து வரப்போ வாங்கிட்டு வந்திருந்தது எனக்காக. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் துபாயிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னு சொன்னால சேம் டைப் தான், பட் டிஃப்ரெண்ட் கலர். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஷிஃபான் கிளாத் அப்படிங்கிறதுனால பெருசாக அவங்களுக்கு வேர்க்கலாம் செய்யாது. அண்ட் அடுத்த இந்த ஒரு பிளாக் ட்ரெஸ் வந்துட்டு சாரியில் ஸ்டிச் பண்ணது தான். முக்கால்வாசி என்னோட சாரியில் ஸ்டிச் பண்ணது இருக்கும். இந்த பழைய ட்ரெஸ் எல்லாம் நான் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக வேறு ட்ரெஸ் போட்டுட்ருக்கேன். அதனால உங்களுக்கு பழசெல்லாம் நான் காட்ட முடியாது, இப்போ போகிறதான் காட்டிகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த ஒரு வயலட் கலர் ட்ரெஸ்ஸுமே சாரியில் ஸ்டிச் பண்ணது தான். உங்ககிட்ட இப்போ ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் காட்டுறப்ப தான் என்னோட ஒரு ட்ரெஸ்க்கும் ஒரு ஸ்டோரி இருக்கிறதே தெரியும். இதுவுமே சாரியில் ஸ்டிச் பண்ணது. அண்ட் இதோட நெக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த குட்டி காலர் மாதிரி இருக்கும்ல, இந்த கட் காலர் மாதிரி அந்த மாதிரி டிசைன் வச்சது. அண்ட் அடுத்து இந்த எல்லோ ட்ரெஸ் வந்துட்டு ஒரு பட்டியாலா. இது வந்துட்டு லாஸ்ட்டு பர்த்டேக்கு வாங்கியிருந்தது. அண்ட் அடுத்த இந்த ஒரு பிங்க்குமே சாரியில் ஸ்டிச் பண்ணதான். இதெல்லாம் ஒன் டைம் தான் நான் வேர் பண்ணியிருக்கேன், அடிக்கடிலாம் நான் வேர் பண்ண மாட்டேன். பிகாஸ் அக்கேஷ்னலாக ஏதாச்சும் எங்கேயாச்சும் போகிற மாதிரி இருந்தால் தான் போடுவேன். அண்ட் இதோட ஹேண்டுமே சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ஒரு வெஸ்டர்ன் வேர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஜீன் வந்துட்டு சவுதியில் இது ஒரு 8 years இருக்கும் அந்த ஜீன் வாங்கி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜீன், ஸோ பத்திரமா வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஜீன் பார்த்திங்கன்னா என் தங்கச்சிக்கிட்டேருந்து ஆட்டையை போட்டது. ஸோ 2 ஜீன் வந்துட்டு புதுசு. அண்ட் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழசு தான், பட் இதுவுமே நான் அக்கேஷ்னலாக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ என்கிட்ட 3 ஜீன் இருக்குது. அண்ட் இந்த ஒரு பேண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கார்கோ பேண்ட் மாதிரி சொல்லலாம். இந்த தடவை துபாய் போனப்போ வாங்கினது. அண்ட் இதுவுமே எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பிடிச்சதெல்லாம் ரொம்ப அக்கேஷ்னலாக தான் யூஸ் பண்ணுவேன் நான். அண்ட் இதுவுமே வந்துட்டு என்னோடய துபாய் வ்ளாக்ஸில் நீங்கள் சீரீஸில் போய் பார்த்தா தெரியும். அண்ட் அடுத்த இந்த ஒரு ட்ரெஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் துபாயிலேருந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்தப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெஸ்டர்ன் வேர். இது ஒரு நார்மல் வேர் டிஷர்ட், நீங்கள் எதுக்கு வேணாலும் பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ். எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.